Hi students, this is Ajita here. Now we are going to solve the 7th problem. So the question is about what should be added to some polynomial to get this polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வேல்யூ ஒரு polynomial expression கொடுத்துருக்காங்க. அது கூட நமக்கு என்ன ஆட் பண்ண போகிறாங்க, some values ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த வேல்யூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 3ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? அது கூட நான் சம் வேல்யூ வந்து ஆட் பண்ணுறேன், ஏதோ ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே 3ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3ன்ற வேல்யூ தான் இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்றது தான் கொஷின் மார்க், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து அப்படி என்ன வேல்யூ ஆட் பண்ணியிருந்தா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இங்கே இதுபடி சால்வ் பண்ணுங்கள். 3யோட நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 2 ஆட் பண்ணால் தான் நமக்கு 5 கிடைக்கணும். ஸோ நம்ம இந்த வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஈஸியாக. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன கொடுத்துருக்காங்க, 2x³ + 6x² - 5x + 8ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன கொஷின்லையும் இன்னொன்று இன்டைரக்டாக என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இந்த பி ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பி ஆஃப் எக்ஸோட சம் வேல்யூ அதை தான் நான் q ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறேன். ஸோ அந்த பி ஆஃப் எக்ஸோட q ஆஃப் எக்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 3x இந்த இங்கே கொடுத்துருக்காங்களா டு கெட் த வேல்யூன்னு, அந்த வேல்யூ நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இந்த வேல்யூ போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்க பி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். q ஆஃப் எக்ஸை as it is வச்சாச்சு. இங்கே என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே q ஆஃப் எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடுமா. ஸோ என்டையர் இது இந்த பக்கம் சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிடும், q ஆஃப் எக்ஸ் என்னன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சால்வ் பண்ணலாமா? ஸோ 3x³ - 2x² + 6x + 15 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸை உள்ளே வந்து இன்க்ளூட் பண்ணால் என்ன அர்த்தம், இந்த மைனஸ் வந்து இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணணும், அதே மாதிரி எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எழுதிடும். ஸோ -2x³ - 6x² minus into minus plus 5x minus into plus minus 8. ஸோ ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடுச்சு, மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போது லைக் டேர்ம்ஸ் எல்லாமே எடுத்துப்போம். லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணுவோம், அடுத்து மைனஸ் பண்ணுறதா மைனஸ் பண்ணுவோம். இப்போ இது x³ டேர்ம் இருக்குது, இங்கே x³ டேர்ம் இருக்கா, இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இங்கே x² டேர்ம் இருக்குது, இங்கே x² டேர்ம் இருக்கா, இருக்குது. ஓகே, அடுத்து x டேர்ம் இருக்கா, x டேர்ம் இருக்கா, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்து இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்மும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கம்பைன் பண்ணி சால்வ் பண்ண போவோம். ஓகேவா? ஸோ x³ டேர்மில் என்ன இருக்குது, 3 இருக்குது, அதாவது +3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, -3 -2 இருக்குது. அப்போ ப்ளஸும் மைனஸும் தான் நம்ம சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ +3 - 2 அப்போ என்ன வரப்போகுது, 1 வேல்யூ வரப்போகுது. 1 பிக்கஸ்ட் வேல்யூ என்னது 3, ஸோ அது பாசிட்டிவ். ஸோ முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா மீன். ஸோ ஓகேங்களா? அடுத்து x² டேர்ம் எழுத போகிறோம். x² டேர்மில் இங்கே என்ன இருக்குது, -2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -6 இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம் சைன். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஆட் பண்ணி அந்த சைனை மட்டும் போட போகிறோம். 2 6 2 + 6 என்னது 8. ஸோ -8x². அடுத்து எக்ஸ் டேர்ம் கொண்டு வர போகிறோம். இங்கே +6 இருக்குது, அங்கே +5 இருக்குது. ஸோ லைக் டேர்ம்ஸு லைக் சைனு, ஸோ ப்ளஸ் பண்ண போகிறோம். 6 + 5 என்னது 11. ஓகேவா? அடுத்து கான்ஸ்டன்ட்டில் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ 15ல் 8 போயிடுச்சுன்னா என்ன வரும், 7 வருங்களா, 7. ஸோ எது பிக்கஸ்ட் நம்பர், 15 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர், ஸோ தட் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, q ஆஃப் எக்ஸ்ன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணது கரெக்டாக அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்லாமா? ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஸோ ஒரு ஸ்மால் ட்ரிக்கை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ 3 + x = 5. அப்போ நமக்கு எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், 5 - 3ன்னு போடலாமா.
அப்படி போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றது கிடைக்குமா? ஓகேவா? இதுதான் நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கிறது. இப்போது இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது கரெக்டாக அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குமா? அதாவது 3 + x இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டாக? அப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 2. அப்போ 3 + 2 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது 2. அந்த 2வை வந்து முன்னாடி கொடுத்து இந்த ஈக்குவேஷனோட நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே இருக்கிற RHS என்னவோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது கரெக்டா அப்படின்றத செக் பண்ணிக்கலாமா? ஒரு சின்ன நம்மளோட இதுக்கு தான், இட்ஸ் நாட் நெசசரி டு ஃபைண்ட் அவுட். நம்மளோட ஐடியாலஜிக்கு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரஃப் ஒர்க். ஓகேங்களா? ஸோ P of x என்ன கொடுத்துருக்காங்க? 2x³ + 6x² - 5x + 8. ஓகேங்களா? ஸோ Q of x என்னது? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது 1x³ - 8x² + 11x + 7. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கெட் வேல்யூ என்னவோ கொஷனில் கொடுத்துருக்க வேல்யூ கிடைக்கணும். ஸோ 8 + 7 என்னது? 15. இங்கே ரெண்டுமே எக்ஸ் டேர்ம். இது மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ 11 - 5 என்ன வரும்? 6. எது பிகாஸ் வேல்யூ? 11க்கு முன்னாடி இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஸோ x². இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. ஸோ சப்ராக்ட் தான் பண்ண போகிறோம். அப்போ 6 - 8 என்னது? 2. பிகஸ்ட் வேல்யூ என்னது? 8. அதுக்கு முன்னாடி இருக்க சைன் மைனஸ். x³ டேர்ம் போத் ஆர் ப்ளஸ் சைன். ஸோ 2 + 1 3. அப்போ P of x + Q of x ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 3x³ - 2x² + 6x + 5 15. ஓகேவா? நமக்கு கொஷினில் என்ன இருக்குது? 3x³ இருக்கா? 3x³ இருக்குது. -2x² இருக்கா? -2x² இருக்குது. 6x இருக்கா? +6x இருக்குது. +15 இருக்கா? +15 இருக்குது. ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்ட்டு நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணியிருக்க ப்ராப்ளம் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு. தேங்க்யூ.